கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சூழ்நிலைகளை கண்டு நாம் பயந்து எடுத்த காரியத்திலே பின்வாங்கி போகிறவர்களாய் இராதபடி நாம் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் தொடங்கின வாசிப்போம். பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீரையானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இன்றைக்கு இயேசு என் வாழ்விலே எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஒரு காரியத்தை தொடங்குகிறோம். அந்த காரியத்தை தொடங்கும் போது நமக்கு இருந்த விசுவாசமும் நம்பிக்கையும் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக பலவீனம் அடைகிறோம். மனிதருடைய ஒத்துழைப்பு, தேவையான காரியங்கள் சாதகமாக நடக்கவில்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது நாம் தவறு செய்து விட்டோமோ, இல்லை நாம் சரியான காரியம் செய்கிறோம் என்று குழம்பிக் கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் பேதுருவும் படவிலிருந்து இறங்கிய போது இருந்த விசுவாசம் கடலின் மேல் நடக்கும்போது அவனிடத்தில் சூழ்நிலைகள் நிமித்தமாக, அதாவது காற்று பலமாய் இருந்த நிமித்தமாக அவன் அமிழ்ந்து போனதாய் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட உங்களை சுற்றி எத்தனை மனிதர்கள், எத்தனை சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் வா என்று அழைத்த இயேசு உங்களை கரம் பிடித்து நடத்துவார். வேதம் சொல்கிறது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அப்படியாகவே நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நிச்சயமாகவே அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறார். God bless you.